டென்ஷன் ஃப்ரீ போர்டு எக்ஸாம் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். கான்சன்ட்ரேஷன் ஒரு படிப்புல வரணும்னா குழந்தைகள் அவங்க மனசு வைக்கணும். அந்த ஒரு வெறி அவங்களுக்கு மனசுல வரணும். அது இல்லாத பொழுது பெற்றோர்களுக்கு என்னதான் ஆசை இருந்தாலும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு அரசன் குமரன். ஒரு நாளைக்கு அந்த ராஜா தன்னுடைய பையன் ரூமுக்கு போறாரு. அவர் ரொம்ப சோர்வா இருக்காரு. என்னன்னு கேட்குறாரு. இல்லப்பா, ஒரு எலி ஒன்று ராத்திரியெல்லாம் ஓடி கீடி இந்த பக்கம்லாம் பயமுறுத்துறது, தூங்கவே இல்லை, அவ்வளோதானே, அதனால் என்ன அதை எடுத்துடுவோம் அப்படின்ட்டு மந்திரியை கூப்பிட்றாரு. மந்திரி வராரு. இந்த எலியை என்ன பண்ணுன்னு பார்த்துருங்க. அந்த மந்திரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நம்ம அரண்மனையில் ஒரு பூனை இருக்கு, அதை கொண்டு வந்து விட்ருவோம், அதை பார்த்துக்கோ அந்த வேலையை. அந்த பூனையை கொண்டு வந்து விட்றாரு. ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறது பூனை, அந்த எலியை பிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, சரி பக்கத்து அரண்மனையில் உணரு பூனை இருக்கு, அந்த பூனையை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த பூனையை கொண்டு வராரு. இந்த எலி உனக்கும் பேபே, உனக்கு அப்பனுக்கும் பேபே அப்படின்ட்டு அந்த பூனைக்கிட்டையும் கிடைக்கல. மந்திரி சொல்றாரு, இல்ல ராஜா, இது சூழ்ச்சி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்தது எலியா இருக்கு, அது வேற எதனா ஒரு பிராணியா இருக்கும். பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு பூனையை பிடிக்கலாம், கொண்டு வரலாம். பக்கத்து நாட்டு பூனையும் வருது, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்குது, கிடைக்கல. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் ஒரு சேவகன் பக்கத்துல. ஐயா, என்ன நடக்குது ராஜா? அது ஒன்றும் இல்லை, இது மாதிரி சொல்றாங்க. ஐயா, எங்க வீட்டில் ஒரு பூனை இருக்கு, அதை நான் கொண்டு வரட்டுமா? எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் பெரிய பெரிய பூனையாலேயே முடியல? ஐயா, ஒரு சான்ஸ் கொடுங்க. சரி கொண்டா அப்படின்றாங்க. வீட்டிலேருந்து ஒரு நோஞ்சாம் பூனை ஒரு பையில போட்டு கொண்டு வராரு. இப்படி விடுறாரு, போய் தேடி பிடிச்சி அந்த எலியை சாப்பிட்டுடுது. இது என்னங்க, என்ன பயிற்சி நீங்க கொடுத்தீங்க? எல்லா பூனையாலும் முடியாது, எப்படி ஒன்னுடைய பூனையால முடிஞ்சது? அது இல்லைங்க, என் பூனைக்கு பசி, 2 நாளா சாப்பிடல, அதனாலதான் பிடிச்சது. மற்ற பூனெல்லாம் தொப்புளுக்கு மேல கஞ்சின்பாங்க, பசி இல்லை. அதே போன்று அறிவு பசி வரணும், முன்னுக்கு வரணும்னு அந்த ஆசையை கொஞ்சம் தூண்டி விடுங்க, தானா படிச்சிருவாங்க.